ஐயா எச் ராஜா. அவர் பேர் அறிஞர். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டியன் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல சங்கினா என்னன்னு தெரியுமா? சகத்தோழன், நண்பன். கருத்தியலை அண்ணன் சீமான் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கும் முக்கிய நிர்வாகி அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். உட்கட்சி பிரச்சனையில் துவங்கி விஜயை விமர்சித்தது, ரஜினியுடனான சந்திப்பு, காளியம்மாள் குறித்த விமர்சனம் என்று பெரும் பட்டியலையே போட்டிருக்கிறார் அந்த நிர்வாகி. ஆம், அவர் வேறு யாருமல்ல, மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த கோ. தமிழரசன் தான். நாதாக்காவில் என்ன நடக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் சமீப காலமாக விலகல் படலம் நீண்டு வருகிறது. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நிர்வாகிகள் அக்கட்சியில் இருந்து விலகி வருகின்றனர். குறிப்பாக சர்வாதிகாரமான நடைமுறை, மரியாதை தராதது என்று பல குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர். இப்படி சமீபத்தில் விலகியவர்தான் ஜெகதீச பாண்டியன். மாநில ஒருங்கிணைப்பாளரான அவர் 5 பக்க அறிக்கையை வெளியிட்டு கட்சியில் இருந்து விலகினார். இந்த நிலையில்தான் தற்போது நாம் தமிழர் கட்சியில் வகித்து வரும் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் விலகுகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் கோ. தமிழரசன். அவரது அறிக்கையில் சமீப காலமாக சீமானின் பேச்சும் செயலும் தமிழ் தேசிய கருத்துகளுக்கு முரணாக இருக்கின்றது. எதை சொல்லுவது? மதவாத அரசியலை எதிர்ப்பதாக கூறுகின்ற தாங்கள் பாஜக மனித குலத்தின் எதிரி என்று சொல்லிவிட்டு தற்போது அந்த அமைப்பில் இருக்கிற எச் ராஜாவை பேரறிஞர் என்று சொல்வதையா? ஐயா எச் ராஜா, அவர் பேர் அறிஞர். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டியன் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. தமிழிசை அவர்கள் சீமான் எங்கள் டீம் பார்ட்னர் என்று கூறியதை நீங்கள் மறுக்காததையா? திருமாவளவன் அவர்களை அண்ணன் என்று கூறிக்கொண்டே நாம் தமிழர் கட்சி மேடையில் மாற்று இயக்கத்தினர் மேடை நாகரிகம் என்று விமர்சிக்கும் போதும் கேலி பேசும் போதும் தாங்கள் கைத்தட்டி சிரித்து மகிழ்வதையா? நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குகிற போது தம்பி என்று சொன்னதையும், அவரே என்னை எதிர்த்தாலும் நான் அவரை எதிர்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நடுரோட்டில் நின்றால் லாரி அடித்து செத்து விடுவாய் என்று பேசியதையா? ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. தம்பி அப்துல் ரஃபூப் நினைவு நாளில் என்னை யாராவது சங்கி என்றால் செருப்பால அடிப்பேன் என்று செருப்பை காட்டிவிட்டு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்த பிறகு சங்கி என்றால் சகத்தோழன் என்று சொல்வதையா? இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுவதை எப்படி ஏற்பது? சங்கினா என்னன்னு தெரியுமா? சகத்தோழன், நண்பன் அர்த்தம். நீங்க சங் பரிவாரத்துல இருந்து இவங்க சங்கிங்கிறாங்க. உண்மையான சங்கி யார் தெரியுமில்ல? எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான். மாற்று கட்சியில் இருப்பவர்களை தான் இப்படி பேசுகிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் எங்கள் குலதெய்வம் தங்கை காளியம்மாள் என்று கூறிய நீங்கள் பிசிறு என்று பேசுவதையும் வந்த குரல் பதிவையும் இன்றளவிலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படி இன்னும் எத்தனையோ. இந்த சூழலில் கட்சியின் தத்துவங்களை மேடைகளில் பேசி வந்த தாங்கள் தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு பிழையான தத்துவங்களை நோக்கி பயணப்படும் பாஜகவிடம் எங்களை விற்று விடுவீர்கள் என்றே தோன்றுகிறது. அதே வேளையில் மேடையில் உங்களுக்கு முன்னால் சாதி பெருமை பேசுகிறவர்களை இப்படி பேசாதே என்று கண்டிக்காமல் சிறிதும் பொறுப்புணர்வற்று கைகொட்டி சிரித்து சாதி வெறியை தூண்டுவதை ஆமோதிக்கின்றீர்கள். தமிழ் தேசிய விடுதலையில் சாதி ஒழிப்பு அவசியம் எனும்போது மேற்கண்ட தங்களின் செயல்கள் மனவேதனையை தருகிறது. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் தத்துவங்களையும் கட்சியின் கொள்கைகளையும் கட்சியில் உள்ள அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் என்கிற நிலையை மாற்றி நீங்கள் சொல்வதே கொள்கை, நீங்கள் பேசுவதே தத்துவம் என்றும் பிரபாகரனிசத்தை சிதைத்து சீமானிசத்தை விதைத்து கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறீர்கள். எனது இத்தனை ஆண்டுகால தமிழ் தேசிய அனுபவமும் கடந்து வந்த பாதைகளும் அனைத்து மக்களுக்கான அரசியலை நோக்கி உங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு இனிமேல் என்னால் தொடர முடியாது என்பதை உணர வைத்திருக்கிறது. மண்ணுக்கான, மக்களுக்கான, மக்களாட்சி தத்துவத்திற்கான அரசியலை நோக்கி எனது பயணம் தொடரும். தற்போது நாம் தமிழர் கட்சியில் வகித்து வரும்
மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் விலகுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கொடுங்கோல் ஆட்சியால் அல்லல் பட்ட மக்கள் அதை பொறுக்க மாட்டாது அழுத கண்ணீரே ஓர் அரசனின் செல்வத்தை அழிக்கும் படையாகும் என்ற அர்த்தம் கொண்ட திருக்குறளையும் மேற்கோள் காட்டிய தமிழரசன், இது ஆட்சிக்கு மட்டுமல்ல கட்சிக்கும் பொருந்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். இப்படி சீமானின் தம்பிகள் தொடர்ந்து விலகுவது அக்கட்சியினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழரசன் அறிக்கையில் குறிப்பிட்டது போல சர்ச்சைக்கு பிறகு பெரிதாக ஆக்டிவாக இல்லாமல் ஒதுங்கியிருந்து வருகிறார் காளியம்மாள். அவர் தாவேகா அல்லது அதிமுகவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக